அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார். தனி கட்சிக்கு பேரெல்லாம் வச்சாச்சு. இது போக அவர் பார்த்தீங்கன்னா 4 வெளிநாடுகளில் முதலீடெல்லாம் செஞ்சிருக்கிறார். இங்கேயே வேற ஸ்டேட்லலாம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜகவிலேயே இருக்கக்கூடியவர்கள் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அண்ணாமலையினுடைய தனி கட்சிங்கிறத தாண்டி வெவ்வேறு அமைப்புகள் அவர்களுடைய பெயரால் ஆதரவாளர்களால் தொடங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது. அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு நடுவில் ஆல் இண்டியா டூர் அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தேசிய பொறுப்பு கட்டாயம் கிடைச்சிரும், தோ வரப்போகுது அப்படின்னு இன்னொரு தரப்பு. தன்னுடைய குருநாதராகிய BL சந்தோஷினுடைய கூட்டத்தை அண்ணாமலை புறக்கணித்திருக்கிறார். கட்சியினுடைய கூட்டத்துக்கு வராமல் அப்படி அவருக்கு என்ன வேலை, எதற்காக கோர் கமிட்டி மீட்டிங்கை புறக்கணிச்சார் அப்படின்னு பல கேள்விகள் விவாதங்களை கிளப்பி இருக்கிறது அண்ணாமலை தரப்பு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்தால் கட்சியை விட்டு தூக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் இன்றைக்கு அந்த வார் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. வார் ரூமுக்கு எதிரான வாராக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது தமிழ்நாடு பாஜகவில், அண்ணாமலையினுடைய புதிய கட்சியின் பெயராக என்ன சொல்லப்படுகிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் எப்போ அவர் அந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கம்னு இல்லை, அவர் நாமினேஷன் போட்டதில் நயினார் தான் அண்ணா போஸ்ட்டுன்னு வரும்போதே அந்த அதிருப்தி குரல்கள் என்பது தொடங்கியது. அது இப்போ ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இது அடுத்தபடிக்கு போய் நயினார் அவர்களையும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியுடைய தலைவராக இருக்க அவங்க 2 பேரையுமே டார்கெட் பண்ணுவதாக மாறி இருக்கிறது. இந்த சூழலில் தான் அது என்ன டைட்டிலுங்கிற லெவலுக்கு போச்சு அப்படின்னா அண்ணாமலை ஆப்சண்ட்டு, BL சந்தோஷ் அப்செட்டுங்கிற லெவலுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய குருநாதர் அண்ணாமலையை பார்த்து இங்கே கொண்டு வந்தது, அரசியலுக்கு கூப்பிட்டு வந்தது கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த அங்கேருந்து போய் பாஜகவோட அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளரான BL சந்தோஷ் அவர்கள் தான். பல நேரங்களில் பல இடங்களில் அவர் தான் குரு அப்படிங்கிறதையும், கர்நாடகாவில் இருக்க அங்கே ஒரு மடம் இதுதான் அண்ணாமலைக்கு ஒரு பவர் சென்டராக மாறியது அப்படிங்கிறதும் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருக்கக்கூடியது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா BL சந்தோஷ் இந்த கூட்டத்தையே அண்ணாமலை புறக்கணித்தாரான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறோம். கோர் கமிட்டி மீட்டிங் நடக்குது. BL சந்தோஷ் இந்த நயினார் நாகேந்திரன் சென்டரில் இருக்கார். இந்த பக்கம் பாஜகவினுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா தேசிய துணைத் தலைவர், அதே போல் தமிழ்நாட்டுக்கான மேலிட பொறுப்பாளர்களாக சுதாகர் ரெட்டியும் அரவிந்த் மேனனும் இருக்கிறாங்க. தலைவர்கள் அப்படின்னா இங்கே லோக்கல் தலைவர்கள் கலந்தவனும் இல்லையா, கேசவ விநாயகம், அதே போல் டாக்டர் தமிழிசை, கருநாகராஜன், அதே போல் SR சேகர். இந்த பக்கம் பார்த்தா திரு H ராஜா அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், 2 முருகானந்தம் இருக்கிறாங்க, இவர் ராமசீனிவாசன் இருக்கார், ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஸோ மையக்குழு கூட்டத்திற்கு இவர்கள் ஏன் வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க. அண்ணாமலை தெரிந்தே புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. இந்த சூழலில் தான் அவர் தனியாக கட்சிக்கு பெயர் என்ன அப்படிங்கிறத பாஜகவிலேயே அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து பல கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய, அவருடைய சொத்துக்களை இவ்வளோ வாங்கிட்டாரு, அங்கே போயிடுச்சு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பொதுவெளியில் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை உடைத்திருக்கிறார். நம்ம அவருடைய ட்வீட்டை பார்ப்போம். ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறார். பெரிய அளவுக்கான ஒரு மெகா ஸ்கேண்டல் அப்படிங்கிறது கரூரில் அண்ணாமலை செய்து இருக்கிறார். DMK ஃபைல்ஸ் 1, 2லாம் பேசினாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி குறித்து அதில் எதுவுமே வரல. ஏன்னா செந்தில் பாலாஜியோடைய ஒரு டீலிங்கில் இருக்கிறாருன்னு முதல் குற்றச்சாட்டு. கர்நாடக சிங்கம் இல்லை, அவர் கர்நாடக பங்கம் அப்படின்னு கல்யாணராமன் பதிவு பண்ணியிருக்கிறார். லாஸ்ட் லைன் தான் ரொம்ப முக்கியமானது. தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் தேமுக அப்படின்னுட்டு ஒரு கட்சியை அண்ணாமலை லான்ச் செய்ய போகிறார். தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னா இன்னைக்கு தேமுதிக இருக்குது, இந்த இடத்துல தேமுக அப்படின்னுட்டு பெயராக அவர் போடுறாரு. இதில் என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். இப்போ சமீபத்தில் இதை தடுப்பதற்காகத்தான் ஆருத்ரா விவகாரத்துக்குள்ள அமலாக்கத்துறை வந்ததா? ஏன்னா அண்ணாமலை தனியாக போகிறாருன்னா அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்க அந்த 18% ஓட்டுருக்கல்ல, அதில் ஏதோ ஒரு ஃபேக்ஷன் தான் போகுது. கல்யாணராமன் அவருடைய ப்ரெடிக்ஷன் 0.05 கூட இருக்காது, ஒரு 40,000 பேர் அண்ணாமலை பின்னாடி போவாங்க அவ்வளோதாங்கிறது அவர் கல்யாணராமனுடைய ப்ரெடிக்ஷன். பட் எதுவாக இருந்தாலும் பாஜகவுக்கு வந்த ஓட்டில் ஒரு ஃபேக்ஷன் தான் போகுதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். இப்போ என்னென்னா 2 மக்களை ஏமாற்றி இந்த தங்கத்தில் முதலீடு ஏமாற்றி 2 பிக் ஷாட்ஸோட அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது. அவர் 4 நாடுகளில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருங்கிற அடுத்த குற்றச்சாட்டை பாஜக தரப்பிலிருந்தே, அதாவது இன்னைக்கு ஏறத்தாழ எப்படி வந்துருச்சு அப்படின்னா
மோடிக்கு ஒரு சுப்பிரமணிய சாமி மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு கல்யாணராமன்கிற நிலைமைக்கு வந்துருச்சோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவருடைய ட்வீட்டை பார்ப்போம். சுரானா அண்ட் ஆருத்ரா இடி ரைடு பண்ணாங்க. ஆருத்ரா தொடர்பான இதுக்கு அவர் கமெண்ட் கொடுக்குறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் 2 இனிஷியல் சோர்சஸ் கோல்டு சம்மந்தமானவங்க சொல்லும்போது மேஜர் இல்லீகல் அன்அக்கௌண்டட் ஃபண்டிங் டு அண்ணாமலை, இவங்க 2 பேரும் தான், சுரானாவும் ஆருத்ராவும் தான் அண்ணாமலைக்கு வந்த சட்டவிரோதமான அந்த நிதி பெருநிதிக்கான சோர்ஸாக இருக்கிறாங்க. இது கட்சி தலைவராக மாநில தலைவராக கட்சிக்கு வாங்கின நிதி இல்லை, அதை தாண்டி அவருக்குன்னு சேர்த்த நிதி. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னா ஆனந்தபூர் சோலார் பார்க்கு அங்கே போயிருக்கிறது, பெங்களூரு, கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட், பெங்களூரில் இருக்கிறதால ஈஷா பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அவர் தான் வச்சார். கோயம்புத்தூரில் ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் போயிட்டுருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. குமுளி ரிசார்ட் பர்ச்சேஸ் எக்ஸட்ரா, அதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பெங்களூர்லேயே கூட இது ஹவுசிங் இதெல்லாம் வந்துருக்குங்கிற மாதிரிலாம் இவரே தான் குற்றச்சாட்டுகளை வச்சார். அதுபோக அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் US, UK, மலேசியா, துபாய். அப்போ அண்ணாமலை அமெரிக்கா, இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், உங்களுக்கு மலேசியா, துபாய் ஆகிய நாடுகளிலும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏறத்தாழ ஓப்பனாக பார்த்தோம்னா அன்அக்கௌண்டட் மணி, சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட பணம் என்பதான குற்றச்சாட்டாக திரு கல்யாணராமன் அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் தான் பால் பண்ணையில் தொடங்கி பல விஷயங்கள் எடுத்து ஒன்றா போட அவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்து போனதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம்னு அவர் இருக்கக்கூடிய இன்னொரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி TDMK தமிழ் தேசிய முன்னேற்ற கழகம்னு இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருந்தபோது அதுக்கு பிறகு அவங்க நகர்த்துறாங்க. இல்லைன்னா என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா அண்ணா திராவிட ஜனதா பார்ட்டி அப்படின்லாம் நினச்சோம், ADJP அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜக ஆதரவாளர்களை கூட அண்ணாமலை என்ன பெயர் வைப்பாருங்கிற ஒரு குவிஸை அவங்களுக்குள்ளேயே நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அண்ணாமலை தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இமீடியட்டாக அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இல்லை. டிடிவி தினகரன் திமுகவுக்கு எதிரான ஒரு அணி அமையும், வலுவான அணி அமையும்னு திரும்ப திரும்ப சொல்கிறார் இல்லையா? அந்த திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எல்லாரும் நினைக்கக்கூடியது அது நேரடியாக விஜய் கிட்ட போய் சேர்றதுக்கு டிடிவி அவர் ஒரு தூண்டில் போட்டு பார்க்குறாரு. அதனுடைய நீட்சியாக விஜய் என்டார்ஸ் பண்ணுவதற்கு அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும், விஜய் தான் வருவாருங்கிறதுக்காக டிடிவி சொல்வதாக ஒரு செய்தி இருக்குது. ஆனால் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது ஏறத்தாழ ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அமமுகவை சேர்ந்த அங்கே கரூர் மாவட்ட பிரதிநிதி ஒருவர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார். அவருடைய வீட்டு திருமணத்தில் தான் அண்ணாமலையும் டிடிவியும் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடத்தி வைக்கிறது டிடிவி, அந்த ஊருக்காரங்கிற வரையில் இவர் போனார்னு சொல்லப்பட்டாலும் அந்த பேச்சை நீங்கள் கொஞ்சம் அடிக்கோட்டிட்டு பார்க்கணும். அதே போல வேறொரு இடத்தில் திரு அன்புமணி அவர்களோட சந்திச்சதாகவும் ஒரு செய்தி இருந்தது. இதெல்லாம் நிகழ்வுகளில் சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. அப்போ என்னென்னா அந்த இடத்துல அதற்கு பிறகு டிடிவி தினகரன் பேசியதுங்கிறது விஜய் குறித்தா இல்லை இன்னொரு பலமான அணி அமைய போகிறது, அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும், அந்த புது அணி தான் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது, அண்ணாமலை தொடங்க போகிற கட்சியை பொறுத்தா, தேமுகவா அப்படிங்கிற தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் குறித்ததா அப்படிங்கிற கேள்வியை பலரும் எழுப்புறாங்க. இப்போ அண்ணாமலை எங்கே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரான்னும் போது அப்படியெல்லாம் இல்லை, அண்ணாமலைக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பொறுப்புனா அகில இந்திய அளவில் வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் இந்த SIR இதை எப்படி விழிப்புணர்வாக எதிர்கொள்கிறதுன்னு கட்சிக்காரர்களை தயார்படுத்துகிற பணியில் அண்ணன் இருக்கார். இது இல்லைங்க, இது மாதிரிலாம் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அந்த மாதிரி தெரியலையே, வந்திருந்தா அவர் அதை போட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு, நட்டா பேர் லாஸ்ட்டில் வரும், மோடி அமித்ஷா நட்டாங்கிற அந்த ஆர்டரில் தான் வரணும், அப்படி போட்டு அவர்களுக்கு நன்றி நம்மளை ஒரு பதிவு போட்டிருப்பார். ஆப்வியஸாக அவர் செய்கிறவர் தான் கொடுத்துருந்தா. அப்போ கட்சி அதிகாரப்பூர்வமாக அனுப்பலை. ஏன்னா அண்ணாமலையினுடைய சமீபத்திய 2 நாள் ட்வீட் நம்ம பார்க்கணும். நவம்பர் 26 அவர் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலங்களில் பயணப்படுறாருங்கிறத பதிவு பண்ணுறாரு உள்ள இல்லைன்னு. நவம்பர் 26 பூத் லெவல் காரியகர்த்தாக்களை சந்தித்து SIR சம்பந்தமான ரிவ்யூவில் கலந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி, பிஜேபி ஃபார் கோவாவை அவர் டேக் பண்ணுறாரு. அதற்கு பிறகு டாக்டர் பிரமோத் சாவந்த் கோவாவினுடைய முதலமைச்சரோடு அவர் இருந்த சில புகைப்படங்கள் அதெல்லாம் கூட வந்துச்சு. அடுத்த நாள் பாருங்கள், நவம்பர் 26 அவர் கோவா, நவம்பர் 27 லக்ஷ்மதீப்புக்கு போயிட்டாப்புல டக்குன்னு. அதுவும் போடுறாரு பாருங்க, நேஷனலிஸ்டிக் லீடர்ஸ் அண்ட் காரியகர்த்தாஸ் இன் லக்ஷ்மதீப் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அவர் SIR ரிவ்யூ மீட்டிங்காக போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதாக
அவர் அதை பதிவு பண்ணுறாரு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ ஒரு தேசிய லெவலில் முகமாக அண்ணாமலை மாறிட்டார் பாருங்கள். இதை தான் அந்த காலத்துலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மோடிஜிக்கு அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச் அவங்க காட்டினாங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்த ராஜேந்திர சோழன் சதை விழாவா அந்த இது சம்மந்தமான விஷயத்துக்கு வரும்போது இளையராஜா அவர்கள் கூட போய் பாடினார் இல்லையா? அப்போ அன்னைக்கு ரிசீவ் பண்ண பிறகு முந்தின நாள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஐ திங்க் எக்ஸ்டென்ஷன் ஏதோ செஞ்சாங்க. அன்னைக்கு வந்தபோது திருச்சியில் ரிசீவ் பண்ணாங்க. அண்ணாமலையே அந்த பிரதமரை வரவேற்கிற குழுவில் அவருக்கு பெயர் இல்லை, அவருக்கு இடம் இல்லைங்கிறத கவனிக்கணும். ஆனால் இந்த முறை பிரதமர் அவர்கள் வந்தபோது இப்போ தமிழ்நாடு வந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் அண்ணாமலைக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. கூடவே திங்க அவர் ஏசி சண்முகம் அவர்கள் போனதா ஞாபகம். கூட்டணி தலைவர்களோடு போய் நின்று அவர் ரிசீவ் பண்ணுறதை பார்க்குறோம். ஜி.கே. வாசன் அங்கே எடப்பாடியோட போய் நின்றுட்டார். அவங்க அப்படி ஒரு டீமாக வரவேற்றுட்டாங்க. இவங்க பின்னாடி அண்ணாமலை பக்கத்தில் அவர் ஏசிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நின்றுட்டு அவர் எலுமிச்சம்பழம் ஒரு தாமரை அது மாதிரிலாம் ஏதோ கொடுத்து வரவேற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அண்ணாமலையை அவ்வளோ சீக்கிரம் அவர் விட்டுற மாட்டாருங்கிறத இங்கேயே அஃபர்ம் பண்ணிட்டாருங்கிற ஒரு விஷயம் வருது. இதற்கு நாட்டில் அண்ணாமலை டீம் ஒரு பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டை நயனார் நாகேந்திரன் மீது அனுப்பியிருக்கிறார்கள். ரொம்ப பெரிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இவர் கட்சியை வளர்க்கலை, பூத்து மீட்டிங் நடத்தணும் அதை நடத்தணும்னு போகிறாரே தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ணலன்னு ஒரு அதிருப்தியை அமித்ஷா தரப்பிலிருந்து வெளிப்படுத்தி இருப்பதாக கம்யூனிகேட் பண்ணியிருப்பதாகவும் ஒரு செய்தி வருது. ஏன்னா இப்போ அவர் பயணம் பண்ணுறாரு. நீங்கள் பயணம் பண்ணுறதுனால என்ன எழுச்சி வந்தது அல்லது அப்படி நடக்குதுங்கிறதாவது வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கா? அண்ணாமலை இந்த எண் மக்கள் யாத்திரைக்கு அவர் ஒரு ஊடக வெளிச்சம் கிடைச்சது, ஒரு அது ஒரு பேசு பொருளாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. எங்களுக்கு வர ரிப்போர்ட்ஸ், உளவுத்துறை ரிப்போர்ட்ஸ் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் பாசிட்டிவாக அங்கே நீங்கள் பண்ணதாகவே தெரியலையே அப்படிங்கிறதாக அமித்ஷா தரப்பிலிருந்து கேட்டதாக ஒரு பிரபல வார இதழ் அதை கடுமையாகவே அவங்க இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வாங்கி போட்டதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மீண்டும் அண்ணாமலை வருகிறாரா இப்படியான செய்திகளெல்லாம் அதை பண்ணுறாங்க. மாற்றினது தான் அதிமுக இருக்கிற வரை என்டிஏ தமிழ்நாட்டினுடைய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்கிற வரை அண்ணாமலை அந்த இடத்துக்கு வர்றது கஷ்டம், ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. அப்போ அண்ணாமலையினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? ஏன்னா இதே போல் நாட்டில் அவர் கோவா போகிறாரு, கேரளாவில் மீட்டிங்னா போகிறாரு, பாண்டிச்சேரினா போகிறாரு, அப்படியே அவர் ட்ராவல்லே இருக்கார் அண்ணாமலை அவர்கள். கட்சி வேலை தான், பாஜக தான் அனுப்பியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஏன் போக முடியல? கும்பகோணத்தில் தான் கோர் கமிட்டி மீட்டிங்கிறது கேள்வியாக இருக்குது. இப்போ இதற்கு நடுவில் தான் அண்ணாமலையினுடைய ரசிகர் மன்றம், ஏன்னா அவங்க வார் ரூம், அவங்க ஆர்மி, இவங்க ரொம்ப ஆக்டிவாக அதிரடியாக அண்ணாமலைக்காக களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவருடைய ரசிகர் மன்றம் நமக்கு தெரியும். அண்ணாமலை ரசிகர் மன்றத்தினுடைய ட்விட்டர் அவங்களுடைய கம்யூனிட்டி அந்த இதை பார்க்குறோம். அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஏஆர்எம், அண்ணாமலை இஸ் த யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு, ஹி ஹாஸ் காட் ஃபேன்ஸ் இன் ஆல் பார்ட்டிஸ் அட் ஆல் ஏஜ் குரூப். எல்லா கட்சிகளிலும் அவருக்கு ஃபேன் இருக்காங்க, எல்லா வயது வரம்பினரும் அவருக்கு வரம்பில்லாமல் அவருக்கு இதாக இருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டிங்கிறது அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய எல்லா ஃபேன்ஸ்க்காகவும் நாங்கள் அண்ணாமலை ரசிக்கிற மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்னு பாஜக கூடி இந்த பக்கம் அண்ணாமலை அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு 2500 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அது கூடிய விரைவில் பல்கி பெருகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அண்ணாமலை பேரவை அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி எக்ஸில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ட்விட்டரில். அதில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இப்போதைக்கு 321 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பட் அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியணும் இல்லையா? அண்ணாமலை அவராக வெளிப்படையாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் என்பதாக இருக்கிறது. இப்படி அண்ணாமலையினுடைய பேரில் பல முயற்சிகள் அப்படிங்கிறதை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். டிடிவி சொன்ன அந்த டேட் இதெல்லாம் எங்கே ஒரு ஏரியாவில் போகுதுன்னா டிசம்பர் 2வது வாரம் வரைக்கும் போகுது. ஏன்னா ஓபிஎஸ் நான் 15 நாள் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன் அப்படின்லாம் திடீர்னு அவராக சொன்னார். அவருக்கு எடு கொடுக்குறேன்னாரு, யாருக்கு கொடுக்குறாரு எதுக்கு கொடுக்குறாருன்னு தெரியல, கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு. அது ஒரு பக்கம். டிடிவி அஃப்கோர்ஸ் டிசம்பர் 2 அல்லது ஜனவரியில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும்னு அவர் ஒரு அக்கண்ணா வைக்கிறாரு. இதில் அண்ணாமலை அவர்கள் இதற்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியும் ரஜினிகாந்த் பிறந்த நாளில் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட நட்பு ரீதியில் ஒரு வாழ்த்து ஒன்று வாங்கிட்டு கட்சியை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் போடுறாங்க. ஏன்னா அந்த நாளுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல ஏன் அதுன்னா ஒரு பழைய விட்ட குறை தொட்ட குறை இருக்குது. ரஜினிகாந்த் 2021 தேர்தலுக்கு வந்திருந்தால், தேர்தலில் நின்றிருந்தால் நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு இளைஞரை அல்லது ஒரு நல்லவரை சிஎம் ஆக்குவேன், எனக்கு அந்த பதவி மேலே ஆசலாம் இல்லை அப்படின்னு அவர் பேசினார். அப்படி ஆனால் ஆக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணாமலை. ஆட்டுக்குட்டியோட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அப்படி ப்ராடக்டாக
உருவாக்குவதற்கு பிளான்ட் பண்ணுறதுக்கான ஒரு தியரி இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அதற்கு பிறகும் பல நேரங்களில் ரஜினியை போய் அவர் சந்திச்சிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி ஒரு பேக் எண்ட் ஒர்க் போனதாக ஒரு சம்பவம் இருக்குது. அந்த விட்டக்குறையை ரிவைவ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்களை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையினுடைய மௌனம் அப்படிங்கிறது கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அது மௌனமா இல்லை தயாரிப்புகளா? அண்ணாமலையிட்டிருந்து ஒரு வாக்காளர் இப்போது அண்ணாமலை ஒரு ஓட்டு வாங்கினாலும் கூட அந்த ஒரு ஓட்டுங்கிறது பிஜேபியினுடைய வாக்காகத்தான் இருக்கும். ஸோ த ஹெவி டேமேஜ் வில் பி ஃபார் பிஜேபிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிகிறது. ஸோ எலெக்ஷன்ஸ் நெருங்க பல விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளியில் வர வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி போகுது, எப்படி இவால்வ் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம சில விஷயங்கள் இன்னும் கூடுதல் உறுதியான இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிதுன்னா மற்றும் ஒரு காணொலியில் பேசலாம்.